திருட்டு அல்ல முறைகேடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. திருட்டாக இருந்தாலும் முறைகேடாக இருந்தாலும் அதை தடுப்பதற்குத்தான் மாநில அரசு இருக்கிறது, பதில் சொல்வதற்கல்ல. அதிலும் இந்த மாதிரி பதில் சொல்லி மழுப்புவதற்கல்ல. விசைத்தறி தொழிலாளர்களிடம் சிறுநீரகம் அவர்களை ஏமாற்றி லட்சக்கணக்கான ரூபாயை அவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இடைத்தரகர்களாக இருப்பவர்கள் பல்வேறு நபர்களிடம் முறைகேடு செய்திருப்பதாக தகவல்கள் வருகிறது. ஊடகங்களிலும் இதற்கான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இது பற்றி கேள்வி எழுப்புகின்ற பொழுது சுகாதாரத்துறை அமைச்சர் இது திருட்டு அல்ல முறைகேடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. திருட்டாக இருந்தாலும் முறைகேடாக இருந்தாலும் அதை தடுப்பதற்குத்தான் மாநில அரசு இருக்கிறது, பதில் சொல்வதற்கல்ல. அதிலும் இந்த மாதிரி பதில் சொல்லி மழுப்புவதற்கல்ல. ஒரு ஏழை தொழிலாளர்கள் அவர்களுக்கு ஒரு பிரச்சனையின் போது இந்த சிறுநீரகத்தை விற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் இத்தனை வருட காலம் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனை நோக்கி இத்தனை குற்றச்சாட்டுகளும் எழுகின்றன என்றால் மாநில அரசு பாராமுகமாக இத்தனை வருடங்கள் காத்திருக்கிறார்கள். இவர்கள் இங்கு பாராமுகமாக இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் இதனோட அர்த்தம்.